தொடர்ந்து 4 நாளா கோல்ட் ரேட் கம்மியாகிட்டே இருக்கு. இப்போ பல்கா வாங்கலாமா இல்ல இன்னுமே வெயிட் பண்ணணுமா? சிம்பிளா சொல்லணும்னா இப்போ கோல்டு வாங்கலாமா வேணாமான்ற எல்லா கொஸ்டினுக்கும் இந்த வீடியோல ஆன்சரை பார்க்கலாம். கொஞ்ச நாளாவே கோல்ட் ஆல் டைம் ஹைல தான் இருக்கு. இதுக்கு நிறைய ரீசன் இருந்தாலும் முக்கியமான ரீசன் இந்த சைனாக்கும் அமெரிக்காக்கும் நடந்த வார், ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நடந்த வார், இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வரக்கூடிய வார். கோல்டு மட்டும் இல்ல, எந்த ஒரு பொருளுமே அதோட தேவை இல்லைன்னா இல்ல அதோட தேவை கம்மியாச்சுன்னா விலையும் குறையும். ரீசெண்டா கோல்ட் ரேட் 50,000 ரூபாய்க்கு கீழே போகும், 38% கீழே போகணும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் கோல்ட்மேன் சாக்ஸ் மாதிரியான கம்பெனி இப்ப இருக்க நிலைமை இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா கோல்டு 4,500 per ounce போகணும் சொல்லியிருக்காங்க. கோல்டோட டிமாண்ட் கம்மியாகிறப்ப கோல்டோட ரேட்டும் கம்மியாகும். ஆனா அது இப்போதான் நடக்கும், இன்னும் 2 மாசத்துல நடக்கும், 3 மாசத்துல நடக்கும்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ கோல்ட் ஆல் டைம் ஹைல தான் இருக்கு. இப்போ வாங்குறத கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இந்த மாதிரி கோல்ட் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி எங்க வாங்கலான்ற எல்லாத்தையும் டெய்லியும் அப்டேட் பண்றேன். சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.